பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பி சய்யிதினா முஹம்மத். நபவியா இஸ்லாமிய இளைஞர் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாதாந்த பயான் நிகழ்ச்சிக்கு அன்பிற்குரிய முரீதீன்களே, முஹிப்பீன்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்ச்சிகளை திருக்குர்ஆன் பாராயணத்துடன் ஆரம்பிக்க சகோதரர் முஹம்மத் ஃபாசிர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا صدق الله العظيم. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் முஹம்மத் ஃபாசிர் அவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு உரை நிறைவேற்றதன் பின் ஒரு கேள்வி பதில் அமர்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு இன்றைய விடயங்கள் தொடர்பாக அல்லது பொதுவாக ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அவற்றையும் முன்வைத்து பயன்பெறலாம். உங்களுக்கு வழங்கப்படும் பற்றுச்சீட்டில் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்பவும். அடுத்ததாக இன்றைய சிறப்பு உரையை நிகழ்த்துவதற்காக பல பணிகளுக்கிடையிலும் இந்நிகழ்ச்சிக்காக வருகை தந்துள்ள எங்களின் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காலி அல் முஸ்தஃபவியா அரபுக் கல்லூரியின் அதிபரும் காலி பெண்கள் அரபுக் கல்லூரியின் அதிபரும் பேருவலை அஸ்ஸஅதியத்துல் இஸ்லாமியா பெண்கள் அரபுக் கல்லூரியின் அதிபரும் அட்டுலகம அமீனியத்துல் இஸ்லாமியா பெண்கள் அரபுக் கல்லூரியின் அதிபரும் ஆன அல் ஆலிம் தரூக் அல் முஸ்தஃபவி அவர்களை மிகுந்த மரியாதையுடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ இமாமில் முர்ஸலீன் சய்யித்னா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் கண்மணி நாயகம் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் அருமை மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், உத்தம சொஹாபாக்கள், தாபியோன்கள், தபவு தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள், விசேஷமாக வலிமார்களின் அரசர் கோலையம்போட்டும் குத்துபுல் அக்தாப் சையீத்னா முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும்
எங்களுடைய காதிரத் நபவியா தரீக்காவினுடைய அனைத்து மஷாயிஹ்மார்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, புனிதமான ஒரு மாதத்தை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேரருளால் அந்த மாதத்தை அடைந்து கொண்டு அந்த மாதத்தின் மூலம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஸ்ரீதேவிகள் என்றும் நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழி, அதாவது ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் எவ்வாறு பொருளை ஈட்ட வேண்டும், பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஹலாலான முறையிலே பொருளை சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. வணிகம் செய்வதை, வியாபாரம் செய்வதை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். அதேபோல் வட்டியை அவன் ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பொருளை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம் அந்த பொருளை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுக்கு. எப்படி உங்களுடைய கையை கழுத்திலே கட்டப்பட்டதாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். அதாவது அரபிகள் பகீல்தனம், கையை கழுத்தில் மாட்டிக்கொண்டால் அவங்களுக்கு பணத்தை எடுக்க முடியாது, செலவழிக்க முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கைகளை நீங்கள் கழுத்திலே இறுக்கி கெட்டிக்கொண்டு பணத்தை தர முடியாது, செலவழிக்க முடியாது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அதே போல் வலா தபசுத்துஹா, அதை நீங்கள் செலவழிக்கிற பேரில் தாறுமாறாக செலவழித்து அதையெல்லாம் வீண் விரயம் செஞ்சு விடாமல் கொடுக்கிற பேரில் எல்லாத்தையும் கொடுத்து உனக்கும் ஒன்றும் இல்லாத முறையில் நீ செஞ்சு கொள்ள வேணாம். இது அழகாக சொல்லி தருகிறது இஸ்லாம். அதே போல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான், லிகைலா யகூன தூலத்தம் பைனல் அக்னியாய் மின்கும். இந்த பொருளாதாரம் என்பது, செல்வம் என்பது உங்கள் இருக்கக்கூடிய சல்லிக்காரர்கள், பணக்காரர்கள், அவர்களுக்கு மாத்திரம் சுற்றி 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 வந்து, அந்த சல்லிக்காரருக்கு மாத்திரம், செல்வந்தருக்கு மாத்திரம் பணம், அவங்க மட்டும் அதை திரும்ப 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 வருகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ள வேணாம். எளியவர்களுக்கும் அந்த பணம் போக வேண்டும். செல்வந்தர்கள் மாத்திரம், வசதி உள்ளவர்கள் மாத்திரம் அவங்க அவருக்கு கொடுக்கிறது, அவர் இவருக்கு கொடுக்கிறது, வியாபாரம் செய்கிறது, இப்படி இல்லாமல் எளியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவங்கள்ட்டையும் செல்வம் வர வேண்டும். ஒருவன் எக்காலமும் எளியவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்பல. பணக்காரங்க அவங்களோட பணத்தை கட்டி வச்சுக்கொண்டு, கட்டி பிடிச்சி கொண்டு, எங்கள்கிட்ட இருந்தால் போதும், நாங்கள் இவங்களுக்கு ஏதோ செலவழிச்சு கொண்டு இருந்தால் போதும் என்ற நிலை இல்லாமல் எளியவர்களுக்கும் அந்த பணம் போக வேண்டும். இதற்குள்ள வழிதான் அந்த ஜக்காத்தை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் பெருமொரு கர்ஜனை எடுக்கிறான். எப்படி என்று சொன்னால், இந்த ஜக்காத்துடைய விஷயத்தை எவ்வாறு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் அல்லாஹ் யாருக்கும் அதை தீர்ப்பு செய்து கூடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ லம் யர்லி ஜக்காத். எப்படி ஜக்காத்துக்கு அல்லாஹ் பொருந்தி கொள்ளவில்லை, ஜக்காத்து கொடுப்பது பிஹுக்மி நபியின், எந்த நபியும் தீர்ப்பு செஞ்சு இந்த நபியின் சொன்ன மாதிரி அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு அவன் விரும்பல. வலா கைரிஹி, வேறொருத்தர் மலக்கோ வேறொருத்தரோ சொல்கிற மாதிரி ஜக்காத்து கொடுக்க அவன் விரும்பாமல், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த முடிவை அவனாக எடுக்கிறான். எப்படி அவனாக எடுத்து 8 கூட்டமாக அவனே விரிக்கிறான். 8 கூட்டத்தையும் அவனே குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இந்த 8 பேருக்கும் தான், 8 கூட்டத்துக்கும் தான் ஜக்காத்து வழங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கரிசனை எடுக்கிறான். அதில் இப்படித்தான் இருக்க வேண்டும். நாங்கள் 4 பேர் நடு பஜாரில், நடு வாசலில் புட்டுவம் போட்டு பேசி நாங்கள் அதாவது நாங்கள் சேர்ந்து முடிவெடுப்பதெல்லாம் ஜக்காத்து. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனே தீர்ப்பு செஞ்சிருக்கிறான். இவங்க 8 கூட்டத்துக்கும் தான் ஜக்காத்தை வழங்க வேண்டும் என்று. கண்ணியமிக்க சகோதரர்களே,
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் உம்மத்து எல்லோருக்கும் பொதுவாக அவன் எப்படி ஜகாத்தை முக்கியமான கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆன்ல சில இடங்கள்ல சில விஷயங்களை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு கூறுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களை நான் படைத்த ரப்பு, உங்களை நான் படைத்து உங்களுடைய தாயிட கருவறையில் உங்களை நான் படைச்சி உங்களை உலகத்தில் பிறக்கச் செய்து இப்படியாக உங்களுக்கு நான் உணவளித்து உங்களை நான் வளர்த்து வருகிறேன், உங்களுடைய எல்லா வேலைக்கும் நான் பொறுப்பேற்றிருக்கேன், நான் ரப்பு, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலிவாலிதை, உங்களை பெற்றெடுத்ததற்காக உங்களுடைய தாய் தந்தைக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒருவர் இல்லை நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறேன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் எல்லாம் செய்கிறேன், ஏன் உம்மா வாப்பா எனக்கு கவனிக்க முடியாது, அவங்களுக்கு உதவி உபகாரம் செய்ய முடியாது, நான் அவங்கள பார்க்க மாட்டேன், அவனுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தில் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிரித்து எடுக்க முடியாது. அதே போல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள், என்னுடைய ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள். அப்போ ஒருவர் இல்லை அல்லாஹ்வுக்கு நான் பூர்ணமாக கட்டுப்படுறேன், அல்லாஹ் சொன்னதை எல்லாம் செய்கிறேன், ஆனால் ரசூல் சொல்கிறத நான் எடுக்க மாட்டேன், இல்லை இது கொஞ்சத்தை எடுத்துட்டு கொஞ்சத்தை விடுவேன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டில் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள். பொருதர் சொல்கிறாரு, நான் தொழுகிறேன், தொழுகையில் எல்லாத்தையும் நான் பேணி செய்கிறேன், ஆனால் ஜக்காத்தை எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த தொழுகையை அல்லாஹ் பாரம் எடுக்க மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான், அந்த தொழுகையில் அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. இப்படி இந்த ஒன்றை எடுத்து விட்டு ஒன்றை மறுக்க முடியாது. இந்த அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த என்ற இந்த இறைவசனம், அதாவது நீங்கள் தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் என்ற அந்த வசனம் குர்ஆனில் கிட்டத்தட்ட 27-30 இப்படி 30-35 இடங்களில் வருகிறது. சில ஓடராக வருகிறது, இன்னும் சில ஆயத்தில் தொழுகையை உரிய முறையில் தொழுது ஜக்காத்தை உரிய முறையில் நிறைவேற்றி அப்படி வரக்கூடியவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள். இவ்வாறாக 30க்கு மேலாக, அதாவது 30-40 இடங்களில் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஜக்காத்து என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் எப்படி ஒருத்தர் இருந்தார், சைலபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், சஹாபி, சைலபா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, அவருக்கு சொல்லப்பட அவருடைய பேர் என்னன்னா ஹமாமத்துல் மஸ்ஜித், பள்ளியினுடைய புறா. இந்த சில பள்ளி வாசலில் இது பார்த்தா புறா இருக்கும், இப்போ ஹரத்தில் கூட இருக்கிறது, இந்த வட்டக்காக பள்ளி முன்னுக்கு இருக்கிறது, அதுபோல் அந்த பள்ளியை விட்டு அந்த புறா போகாது, அங்கே தான் சுற்றி இருக்கும். இவருடைய பேர் பள்ளியினுடைய புறா, ஹமாமத்துல் மஸ்ஜித், ஹமாமான புறா. அந்த அளவுக்கு பள்ளியில் இருந்தார், அந்த அளவுக்கு எல்லா நேரமும் பள்ளியில் தொழுகையுடைய நேரத்தில் மாத்திரமல்ல, தொழுகைக்கும் ஜமாத்தோ தவறாமல் வரக்கூடியவர், ஆனால் அதே போல் மற்ற நேரம் பள்ளியோட தொடர்புள்ள ஒரு மனிதர், ஆனால் எளிய மனிதர். அவர் சொல்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்க, வசதி வாய்ப்பு வர வேண்டும், எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்க, வசதி வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை சைலபா, நீ இப்போ இருக்கிற நிலை நல்லம், இந்த நிலை தான் உனக்கு நல்லம் என்று சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. திரும்ப இன்னும் கொஞ்சம் நாளையில் திரும்ப அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் துஆ செஞ்சு கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு வசதி வர வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உனக்கு என்ன பார்த்து உனக்கு முன்மாதிரி எடுக்க முடியாதா? என்னிலே உஸ்வத்துல் ஹசனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நான் நினைத்தால் எனக்கு அல்லாஹ் சக்தியை தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், இந்த மலைகளை காட்டி சொல்கிறார், உஹுது மலை, மற்ற மலைகள், இந்த மலைகளை தங்கமாக மாற வேண்டும் என்று சொல்லியா, யா அல்லாஹ், இந்த மலைகளை எனக்கு தங்கமாக்கி நீ தாண்டி சொன்னாலும் அல்லாஹ் அவைகளை தங்கமாக்கி தருவான். நான் எங்கே போனாலும் அந்த மலைகள் என்னோடே வரும். இந்த அளவுக்கு இருந்தும் நான் வாழக்கூடிய இந்த எளிய வாழ்க்கை, அதை பார்த்து உனக்கு படிப்பினை பெற வேண்டாமா சைலபாவேன்னு கேட்கிறார்கள். 2வது தடவை. 3வது சந்தர்ப்பத்திலே அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், வேறொரு நாளையில் எனக்கு துஆ கேட்டுக்கோங்க யா ரசூலல்லாஹ், வசதி வாய்ப்பு வர வேண்டும்,
நான் வந்தால் நான் எல்லாருக்கும் தர்மம் செய்ய வேண்டும், நன்மைகளை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், இப்படியாக சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்ப குறைச்சலோடு, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர், இவருக்கு இந்த நிலைமை தான் நல்லம் என்று. இப்போ சிலவங்களை நாங்கள் பார்க்குற நேரத்தில் அவர் பள்ளியோடே இருப்பார், பள்ளியில் வருவார், தொழுவார். அந்த காலத்தில் அவர் கஷ்டவாளியாக இருக்கிறார். அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். காரணம், அவருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்து அவருடைய ஈமானுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சில மனிதர்களை நான் வசதி உள்ளவர்களாக வைத்திருக்கிறேன். அவங்க அப்படி வசதியாக இருந்தால் தான் என்ன அல்லாஹ்னு கொண்டிருப்பான். அவரை வசதி இல்லாமல் அவர் என்ன மறந்துடுவார். இன்னும் சிலரை நான் எளியவர்களாக ஏழைகளாக நான் வைத்திருக்கிறேன். காரணம், அவருக்கு ஏழ்மை தான் சிறந்தது, அவருக்கு வசதி வந்தால் அவர் என்ன மறந்துடுவார். இன்னும் சிலரை நான் நோயாளியாகவே வைத்திருக்கிறேன், அவருக்கு அதுதான் சிறந்தது, அந்த நோயை விட்டும் அவரை ஆரோக்கியமாக்கினா அவர் என்ன மறந்துடுவார். இன்னும் சிலரை நான் ஆரோக்கியமாகவே வைத்திருக்கிறேன், அவருக்கு நோயை கொடுக்க மாட்டேன். காரணம், அவர் நோயில் விழுந்தால் என்ன மறந்துடுவார். என்னுடைய அடியார்களை எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதே போல்தான் சஹலபாவை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருப்ப குறைச்சலோட ஒரு தடவை 2 தடவை சொன்னாங்க. 3ஆவது தடவை இப்படி சொன்னதும் அல்லாஹ் மர்ஸுக்குஹு மாலன், சின்ன ஒரு துவா, யா அல்லாஹ் இவருக்கு பொருளை அதாவது முதல்ல கொடு துவா கேட்குறாங்க. அப்படி கேட்டது தான் கண்ணியமிக்க சகோதரர்களே, அவருக்கு ஒரு ஆடு கிடைக்கிறது. அந்த ஆடு என்ன செய்கிறது, பெண்ணாடு குட்டி போடுகிறது, குட்டியிடுகிறது. அந்த ஆடு பெறுகிறது எந்த அளவுக்கு கண்ட இமாம் இப்னு கசீர் அவங்களோட தஃப்சீரில் சொல்கிறாங்க, இமாம் பவாவி இமாம் அவங்களோட தஃப்சீரில் சொல்கிறாங்க, கத்தூத் புழுவை போல, புழு இருக்கிறதே, புழுக்களை பார்த்து எவ்வாறு மொய்க்கும், எவ்வாறு அதிகமாகும். நீங்கள் எங்கே சார் ஒரு புழு 2 புழு அப்படி காண முடியாது, புழு வண்டா அதிகமாக தான் வரும். இந்த புழுக்களை போல அவருடைய ஆடு அப்படி எடுக்கிறது, பெருகி பெருகி பெருகி. ஏனென்னா அந்த காலத்தில் பெரிய மல்டி மில்லியன் யார், வாகனம் வைத்திருக்கிறவங்க இல்லை, தங்கம் வைத்திருக்கிறவங்க இல்லை, வெள்ளி வைத்திருக்கிற ஆடு மாடு ஒட்டகம், அது அவங்களோட பெரிய சொத்து. இந்த ஆடு எப்படி அவர் பெறுகிறது என்று சொன்னால், அந்த அவர் ஆட்டை வளர்த்து வந்த அந்த அவருடைய வீடு, அவர் அந்த பகுதி இடம் போகாமல் ஆகிறது. இவர் என்ன செய்கிறாரு, மதீனாவில் ஒதுக்குப்புறமாக அவங்களோட வீட்டை விட்டு கொஞ்சம் ஒதுக்கு தள்ளி ஊரில் ஒரு தொங்கலுக்கு போய்த்து அந்த ஆடுகளை வளர்க்குறாரு, மேய்க்கிறாரு. அப்படி பெருக்கெடுக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. எந்த அளவுக்கு சொன்னால், இப்போ இவருக்கு அந்த ஆடுகளை அதில் வேலையில் பராக்காகிற காரணத்தால் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த வருகை குறைகிறது. எந்த நேரமும் பள்ளியினுடைய புறாவாக இருந்த அவர் கொஞ்சமாக குறைகிறார். ஒரு வக்கத்து குறைகிறாரு, காலப்போக்கில் இன்னும் ஒரு வக்கத்து இல்லை, 2 வக்கத்து தான் வர்றாரு, மக்ரிபுக்கு இஷாவுக்கு வருகிறார். இப்படி வந்து இருக்கக்கூடியவர் இன்னும் கொஞ்சம் நாள் போகிற நேரத்தில் அவர் மொத்தமாக 5 வக்கத்துக்கும் இல்லை, வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு மாத்திரம்தான் மஸ்ஜிது நபவிக்கு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஹுத்பா தொழுகிறார், ஜும்மா தொழுகையை தொழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க, எங்கே சஹலபாவை காணலை. இல்லை நாயகமே, அவருக்கு இப்படி சரியான அவர் முதலெல்லாம் பெருக்கெடுத்து அவர் இப்படி அவர் டைம் இல்லாமல் இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்ன ஹீட், அவருக்கு என்ன நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கவலைப்படுறாங்க, இவரோட வருகை இல்லாமல் போகிறது. இப்படி இன்னும் முதல் அப்படி அந்த ஆடுகள் எல்லாம் பெருக்கெடுத்து மதீனா அவருக்கு போதா, மதீனாவுக்கு வெளியிலே போகிறார். மதீனாவை விட்டு வெளியிலே வைத்து அந்த ஆட்டினுடைய வேலைகளே அதை மேய்க்கிறது, அதனுடைய அந்த வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு தொழுகையை அங்கே தொழுகிறாரு. அது ஜும்மாக்கு கூட வருகிற அந்த வரவு அவரை குறைந்து விடுகிறது, ஜும்மாக்கும் வரமாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜகாத்தினுடைய ஆயத்தை இறக்குறான். எப்படி, குது மின் அம்வாலிஹிம் சதகா, நபியே மக்கள்கிட்ட முதல்ல இருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கோ. எப்படி, குது மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம், எப்படி நீங்கள் அந்த முதலை எடுக்கிறதன் மூலம் அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீங்க. ஜகாத் என்பது ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கு. ஜக்காத்து கொடுக்காமல் ஒருத்தன் பொருளை வச்சு அந்த முதலை வச்சு கொண்டிருந்தால், பணத்தை வச்சு கொண்டிருந்தால் அந்த பணம் மொத்தமாக அசுத்தமாக ஆகிவிடுகிறது. ஜக்காத்து என்பது ஒரு மனிதனுடைய முதலை, அவனுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்த ஒரு வேலை. இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்தை எடுக்க மாட்டாங்க, அவங்களோட குடும்பத்துக்கு ஜக்காத்தை எடுக்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க, ஔசாஹுன் நாஸ், மனிதர்களுடைய ஊத்த.
அந்த பணம் எங்கட பாஷையில் சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில் சொல்வதாக இருந்தால், அது பிளாக் மணி, கருப்பு பணம். அந்த ஜக்காத்தினுடைய தொகை எப்பொழுது வெளியாக்கப்படுகிறதோ, ஜக்காத்துடைய பணத்தை எவ்வாறு கொடுக்கப்படுகிறது, எப்போது கொடுக்கப்படுகிறதோ அப்போதான் இந்த பிளாக் மணி ஒயிட் மணியாக மாறும். இல்லாட்டி அது அசுத்தமாகத்தான் இருக்கும். இப்படியாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஜக்காத்தை நீங்கள் எடுப்பதன் மூலம் அவர்களை நீங்கள் துப்புரவு செய்வீங்க, பரிசுத்தமாக்குவீங்க, அவங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்துவீங்க. வசல்லி அலைஹிம், அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துஆ இருக்கிறதே அது அமைதியாக கல்புக்கு அவங்களுடைய ராகத்தை ஏற்படுத்தும், அது அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்பொழுது ஸல்லல்லாஹு இதான் முத ஜக்காத்தை எடுக்கக்கூடிய அந்த ஆயத்து, ஜக்காத்தை கடமையாக்கப்படுகிறது மார்க்கத்தில். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஜக்காத்தை எடுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அதே போல் சஹலபாட்டையும் அனுப்புகிறாங்க. 2 சஹாபாக்களை பிடித்து சஹலபாட்டை போய் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு வாங்குவோம் என்று சொல்லி வெறுமனே அனுப்பல, ஜக்காத்துடைய சட்டத்திட்டத்தை எழுகி அனுப்புகிறாங்க. ஜக்காத்து ஒரு மனிதனுக்கு இந்த கணக்கு இருந்தால் இப்படித்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக 40 ஆடுகள் இருந்தால் 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். அதே போல 30 மாடு இருந்தால் ஒரு மாடு கொடுக்க வேண்டும். 5 ஒட்டகம் இருந்தால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். இவ்வாறு அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. 20 கலஞ்சி தங்கம் இருந்தால், 20 கலஞ்சின்னு இந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோன்னு சொன்னாக்கா 10.5 பவுன், கிட்டத்தட்ட 10.5 பவுன் ஒத்தட்ட இருந்தால் அவர் வந்தாயில் 40 கிலோ கொண்டு கொடுக்கணும். 20 கலஞ்சி இருந்தால் அரை கலஞ்சி கொடுக்கணும். 20 கலஞ்சி 10.5 பவுன். அதை 10ஆக பிரித்து 10ஆக பிரித்து 10 ஒண்டி 4 ஒன்று கொடுத்துட்டா சரி. 20 கலஞ்சிருந்தால் அரை கலஞ்சி கொடுக்கணும். இப்போ 20 10ஆக பிரித்தால் 2, அந்த 2 4ஆக பிரித்து அரை கலஞ்சி அப்படி கொடுக்கணும். அப்போ இப்படியாக ஜக்காத்துடைய சட்டத்திட்டத்தை எழுதி அனுப்புகிறாங்க. அவங்க 2 சஹாபாக்களும் வைத்து சஹலபாட்டை ஜக்காத்தை கேட்குறாங்க. சஹலபாவே, உங்களோட பொருளை இருந்து ஜக்காத்தை நீங்கள் தாங்கணும். அந்த காலத்துலாம் ஜக்காத்தை அப்படி தான் வசூலிச்சு தான் எடுப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த காலத்தை கொடுக்க மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு கொடுக்க அவங்களுக்கு கொடுக்க அது ஒரு முறை. ஆனால் அந்த காலத்தில் இமாமாக இருக்கக்கூடியவங்க ஜக்காத்தை வசூலிப்பாங்க. அப்படி ஜக்காத்தை கேட்டு போனது அவர் சொல்லுங்க, இது என்ன, நான் சம்பாதிச்ச முதல், நான் கஷ்டப்பட்டு தேடின சொத்து, இது என்ன ஜக்காத்தை கேட்குறீங்க, இது இஸ்லாத்தில் என்ன இது எப்படி கேட்குற, இது மறைமுகமான ஒரு வரி எடுக்கிறத போல, லஞ்சம் எடுக்கிறத போல என்றெல்லாம் சொல்கிறார். யாருடைய ஏவல்? அல்லாஹ்வுடைய கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இவர் அப்படி சொல்கிறார். 2 சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது தரவே வேண்டும். சிலவங்க நினைக்கிறாங்க ஜக்காத்து என்றால் நாங்கள் சம்பரிச்சதால நாங்கள் கொடுக்குற, அது நீங்கள் சம்பரிச்சதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வாத்தூஹு மிம்மாலி இல்லாஹி இல்லதி ஆத்தாக்கும். எப்படி ஜக்காத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வத்திலிருந்து நீங்கள் கொடுங்க. யாருக்கும் சொல்ல முடியாது நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒத்தராலும் முருஷாமல் சம்பாதிக்க முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வாத்தூஹும் மிம்மாலி இல்லாஹி இல்லதி ஆத்தாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு தந்த சொத்து, அல்லாஹ் உங்களுக்கு தந்த முதல், அதெல்லாம் ஜக்காத்தை தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இப்படியாக சஹலபா சொல்கிறாரு, சரி நான் யோசனை பண்ணி சொல்கிறேன்னு. திரும்ப போனதும் அவர் கொடுக்கல, ஜக்காத் தர முடியாதுன்னு சொல்கிறார். இவங்க 2 பேரும் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் தரல. எப்படி இருந்தவர்? அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் சூரத்து தௌபால, வமின்ஹும் மன் ஆஹதுல்லாஹ. சிலவங்க சொல்கிறாங்க, அவங்க வசதி இல்லாத நேரத்தில், ஒன்றும் இல்லாமல் தின்ன தீன் இல்லாத நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, லைன் ஆத்தானா மின் ஃபத்லிஹி லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்தால், இப்போ எங்களையும் அப்படித்தான் நடக்கு. யார் ஒரு சல்லிக்காரரை பார்த்து அவர் கொடுக்குற இல்லை கொடுக்குற குறைச்சல், அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இவனெல்லான்ட்டு சல்லி இந்த என்ன புரேஷனம், எங்களுக்கு சல்லி வரணும், அப்போ நாங்கள் கொடுப்போம். அல்லாஹ் ஏத்தான் சொல்கிறான். சிலவங்க இருக்கிறாங்க, அவங்க சத்தியமிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு செல்வத்தை தந்தால் நான் அதிகமாக தர்மம் கொடுப்பேன், நானும் சாலிஹீங்கள் நின்றுமாகி விடுவேன். நல்லாக சாலிஹீங்கள் கொடுத்ததை போல கொடுத்து 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 நானும் சாலிஹானவராக ஆகிவிடுவேன் என்று சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர் குறித்து, அவர் போன்றவரை குறித்து அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ சஹலபா சதக்கா கொடுக்க, அதாவது ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க, அவர் தரலன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான கவலை. அல்லாஹ்வுடைய கட்டளை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு அனுப்பினது,
அவரை தரலையா, சரி பரவாயில்லைன்னு சொல்லி அவருக்கு அவங்க சொல்லலாம் சொல்கிறாங்க, வைஹ சைலபானுடைய கேடு, அவனுக்கு என்ன நடந்தது, அவர் இப்படி தரவில்லையே என்று சொல்லி இஸ்லாம் சொல்கிறாங்க. இப்படி கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு வருத்தப்பட்டது. அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க, சைலபாவுடைய சொந்தக்காரர், அவங்க 2 பேர், அவங்க கொஞ்சம் பேர் குடும்பத்தார் வைத்து சைலபாட்ட சொல்கிறாங்க, என்ன வேலைப்பா நீங்கள் செஞ்சு கொண்ட, என்ன வேலை, நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அனுப்பினாங்க, நீ ஜகாத்து கொடுக்க மறுத்துட்டாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மனசு வருத்தத்தோடு இருக்கிறாங்க, நீ மோட்டு வேலை மடத்தனமான வேலை செய்யாத, குறைந்து கொடுகண்டு. அப்போ எடுத்துக்கொண்டு வராரு ஜக்காத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்க மறுக்கிறாங்க. இப்போ உன ஜக்காத் தேவையில்லை, உனக்குள்ள டைம் முடிஞ்சு, இப்போ தேவையில்லை, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒருத்தன் ஏற்க மறுத்தால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஷாரி மார்க்கத்தை கொண்டு வந்தவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை ஒருத்தன் ஏற்க மறுத்தால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும். அவங்க ஜக்காத்தை எடுக்கல, அவர் தலையில் கையை அடித்து கொண்டு என்ன அநியாயத்தை நான் செஞ்சு கொண்டேன்னு சொல்லி பெரிய அழுது கொண்டு ஒப்பாரி வச்சு கொண்டு போகிறாரு, திரும்பி போகிறாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலம், அவங்களோட காலத்தில் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு வர்றாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாரம் எடுக்காத ஜக்காத்தை என்னால் எடுக்க முடியாது, எனக்கு பாரம் எடுக்க முடியாது, அவங்க ஏற்றுக்கொள்ளல உன ஜக்காத்தை, கேட்ட நேரம் நீ கொடுக்கல, அதனால் அவங்க ஏற்றுக்கொள்ளலை, எனக்கு ஏற்க முடியாது என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சில காலத்தில் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. இப்போ ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலம், அவங்களோட ஆட்சி காலத்திலையும் கொண்டு வர்றாரு ஜக்காத்தை. அவங்க சொல்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஏற்கல்ல, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஏற்கல்ல, அந்த ஜக்காத்தை என்னால் ஏற்க முடியாதுன்னு அவங்க மறுத்து விடுகிறாங்க. அதுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் கொண்டாடுறாரு, அதையும் அவங்களும் ஏற்கல்ல, அவங்களும் இதே பதில் தான் சொல்கிறாங்க. அவங்களோட காலத்தில் இவர் வஃபாத் ஆகிறார். யார்? சைலபா வஃபாத் ஆகிறார். இவருடைய முடிவில் வந்து இமாம்களுக்கு இடையில் பெரிய கருத்து இஹ்திலாஃப் வித்தியாசம் சொல்கிற கருத்து வேறுபாடு படுகிறாங்க இமாம்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவர் எப்படி இருந்தவர், பள்ளியினுடைய புறாண்டு பேரெடுத்தவர், பள்ளியிலே இருந்தவர், வசதி வாய்ப்பு வந்ததும் அவருடைய ஈமான் மாறுகிறது. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. அவங்க துவா கேட்க அவங்க மறுத்தாங்க, எவ்வளவோ சொன்னாங்க, சொல்லி கேட்கல, துவா கேட்டாங்க. அவருடைய அந்த அலற்றல், அவருடைய அந்த வற்புறுத்தலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க. அவருடைய முடிவு எப்படியானது? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஜக்காத் என்பது இந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று. யாருக்கும் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஜக்காத் என்றாயினா தூஹது மின் அக்னியாஹிம், மனிதர்கள் இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்துல இருந்து ஜக்காத்தை எடுத்து வத்துரத்து இலா ஃபுகராஹிம், அவங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வழங்கப்படக்கூடியதான் ஜக்காத்து. இப்போ ஜக்காத்தை வசூலித்து மக்களுக்கு கொடுக்கணும். அதே போல் சிலவங்க நினைக்கிறாங்க, ஏதோ எளியவங்க வறியவங்க அவங்க பொழைச்சி போட்டும், இதனால் நாங்கள் பரிதாபப்பட்டு கொடுக்குறோம் என்று ஜக்காத். அப்படி பரிதாபப்பட்டு கொடுக்கறதில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சந்தர்ப்பங்களில் ஜக்காத்து தராமல் இருந்தால் பலாத்காரமாக பறிச்சு எடுக்க முடியும். ஒரு தடவை எப்படி ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க இமாம்களுக்கு இடையில், புக்கஹாக்கள் அவங்க சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லா மதுஹபிலையும் இந்த சட்டம் இருக்கிறது. எப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதர்கிட்ட 1 கோடி பணம் இருக்கிறது. 1 கோடி இருந்தால் 100க்கு 2.5% கொடுக்கணும். அவர் 2.5 லட்சம் கொடுக்கணும். அந்த 2.5 லட்சத்தினால அவர்கிட்ட இருக்கக்கூடிய 2.5 லட்சம் ஜக்காத்துடைய, அது எளியவர்களுடைய அந்த 8 கூட்டத்துக்கும் போகக்கூடிய அந்த பணம், அந்த ஜக்காத்தினுடைய அளவினால் அந்த 2.5 லட்சத்துக்குள்ள ஒரு ஏழை எளியவர், பரம ஏழை அல்லது ஒரு மிஸ்கீன் யார் சரி வந்து அந்த ஜக்காத்தினுடைய அளவிலிருந்து அவரை திருடினால் அவரை கையை வெட்ட முடியாது. இஸ்லாத்தில் களவெடுத்து தான் கையை வெட்டணும். ஆனால் அந்த ஜக்காத்தினுடைய கணக்கினால் அவர் ஜக்காத்து கொடுக்காமல் வச்ச அந்த பணத்தினால் அந்த கணக்குக்குள்ள களவெடுத்தால் திருடினால் அவரை கையை வெட்ட முடியாது. ஏன்? அவருக்கு போய் சேர வேண்டிய ஹக்கு, அது அவருடைய ஹக்கு. சிலவங்க நினைக்கிறாங்க, பரிதாபத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அந்த செல்வந்தர்களுடைய பணத்தில் இந்த ஏழைகளுக்கு, யாசகம் கேட்பவர்களுக்கு, இந்த ஏழைகளுக்கு ரைட் இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். பரிதாபப்பட்டு கொடுக்கறது இல்லை. இன்னும் சிலங்க நினைக்கிறாங்க, எங்களோட சொத்தில் நாங்கள் ஜக்காத்தை கொடுத்தா நாங்கள் பெரிய கொடையாளி என்று. அது கொடையாளி இல்லை. ஜக்காத்து கொடுப்பதன் மூலம் ஒருத்தர் கொடையாளி என்று சொல்ல முடியாது. காரணம், அவர் வாஜிபானத்தை செய்கிறாரு. ஒருத்தர் 5 வக்கத்துக்கும் தொழுது வர்றார், பரலு தொழுகையே மிஸ் ஆக்காம தொழுது வருகிறாரு, அவர் பெரிய வணக்கசாலின்னு சொல்ல முடியாது. காரணம், கடமையை செய்கிறார். அவர் சுன்னத்தான வணக்கத்தை செய்கிறாரு.
அல்லது ஜமாத்தோட தொழுகிறாரு, பரல் தொழுகை ஜமாத்து தவறாமல் வந்து அப்போ அவரை சொல்லிடும் இவர் நல்ல வணக்கசாலி என்று ஒரு பேச்சுக்கு சொல்வதாக இருந்தா. ஆனால் பரல் தொழுகிறவங்க வச்சு அவங்கள பார்த்து இவர் நல்ல தொழுகையாளின்னு சொல்ல. பரல் தொழுகிறது கட்டாயம். ஒருத்தருக்கு நாங்கள் கடன் கொடுக்க இருந்தால் கொடுக்குற மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு விதியாக்கினது. அதே போல ஜக்காத்து நாங்கள் எவ்வளோ கோடி கணக்கில் எங்களோட சொத்தை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுத்தாலும் கொடையாளியாக ஆக மாட்டோம். எப்போ கொடையாளியாக ஆகிற அவர் தர்மம் செய்ய சுன்னத்தான சதக்காக்களை கொடுக்க வேண்டும். ஜக்காத் என்பது நோன்புக்கு தான் கடமை இல்லை. ஒரு மனிதருக்கு ஷஅபான் மாதம் நோன்புக்கு முந்தின மாதம் இப்போ வந்து ஜக்காத்து கடமை ஆகிறது. அவர் நோம்புல கொடுக்கோம்னு அதை பிற்படுத்தி கொடுக்காம இருந்தால் அதுக்கடியில் அவர் மௌத்தா போனால் அவர் ஜக்காத்தை கொடுக்காத குத்தத்துக்கு ஆகப்படுவார். ஜக்காத்து என்பது எப்போ கடமையான அப்போ கொடுக்கணும். ஆனால் எங்களோட மக்கள் என்ன செய்கிறாங்க, சரி நோம்புக்கு கொடுக்கும் நன்மை கூடும்னு நன்மை கூடும், அது பரவாயில்ல கொடுக்கலாம், நோன்புக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஜக்காத்து எப்போ கடமையாக அப்போ கொடுக்கணும். நோம்புக்கு விசேஷமாக நீங்கள் ஜக்காத்துக்கு மேலாக உங்களோட ஜக்காத்தை கணக்கு பார்த்தா இல்லை வாரத்துக்கு மேலாக நீங்கள் சுன்னத்தான சதக்கா கொடுக்கும், தர்மம் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான் செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி வரும்போது புகாரி ஹதீஸ் எப்படி அவங்க எல்லா காலமும் தர்மம் செய்வாங்க, கொடை கொடுப்பாங்க. ஆனால் பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான் எவ்வாறு கொடை கொடுப்பாங்கன்னு நினைக்கா அவங்க அஜ்வது மினர் ரீஹில் முர்சலா, இந்த வீசக்கூடிய தெண்டல் காற்று இருக்கிறதை காற்று, இந்த காற்றை விட வேகமாக இருப்பாங்களாம். இந்த காற்று அடித்தான், அந்த சூறாவளி காற்று அடிச்சேன்னு சொன்னாக்கா அது எவ்வளோ வேகமாக வரும். அந்த காற்று எல்லாருக்கும் தான் படும். இப்போ காற்று வீசுகிற நேரத்தில் உனக்கு இப்போ நாங்கள் வெளியிலேருந்து கொண்டு இருந்தாக்கா காற்று பட்ட உனக்கு காற்று பட்டா எனக்கு படலைன்னு யாரும் சொல்கிறேன், எல்லாருக்கும் தான் காற்றுப்படும். அதுபோல தான் சொல்லலாம் அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கான காவிர்கள் பேசிக்கொள்கிறாங்க. இன்ன முஹம்மதன் லயூத்தி அதான் ரசூலுல்லாஹ் முஹம்மதுன்னு சொல்கிறாங்க. காஃபிர் அப்படித்தான் சொல்லுவாங்க. முஹம்மது கொடுக்குறாரு, எந்த அளவுக்குன்னா ஃபக்கரை பயப்பட மாட்டார். அடே கொடுத்தனக்கா நான் ஏழையாக விடுவேனோ அப்படின்னு பயப்படாத அளவுக்கு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் கொடுக்குற நேரத்தையில் கொடுக்க எங்களுக்கு குறைஞ்சி வைத்திரும். நாங்கள் அப்படி கொடுக்கப்பட எங்களுக்கு வச்சுக்கொள்ளணும், எங்களோட குடும்பத்தை வச்சுக்கணும், பிள்ளைகளை வச்சுக்கணும், பேரனை வச்சுக்கொள்ளணும், எல்லாம் 10-15 பரம்பரைக்கு சேர்த்து வைக்கிய. ஆனால் எங்களுக்கு என்ன கேரண்டி எங்களோட பிள்ளைங்க உரிய முறையில் ஜக்காத்தை கொடுப்பாங்க, பேரன் கொடுப்பாரு சொல்லி எங்களுக்கு கேரண்டிக்கியா? ஏண்ட கடமை என்னட்டிக்கிறேன், நான் நன்மை சம்பாரிச்சு கொள்ளணும், நான் கொடுக்கணும். அது பிள்ளைகளுக்கு போகிற நேரத்தில் அவங்க கொடுப்பாங்க, அது அவங்க நன்மை வேணும்னா அவங்க கொடுப்பாங்க. நான் பிள்ளைகளுக்கு கொடுத்தோ கொடுக்கல நாம் ஊத்தானே என்ன சொத்து என்ன பிள்ளைகளுக்கு தான் போகும். அப்போ நாங்கள் ஈக்கிய நேரத்தை எங்களுக்கு வசதி வாய்ப்பு ஈக்கிய நேரத்தில் நாங்கள் ஜக்காத்தை கொடுத்து கொள்ளணும். அதே போல் இன்னும் சிலர் நினைக்கிறாங்க மாப்பிள்ளை ஜக்காத்து கொடுத்துட்டா போதும், அவர்கிட்ட வசதி இச்சு மாப்பிள்ளை ஜக்காத்து கொடுத்துட்டா போதும். அப்படி இல்லை, மாப்பிள்ளை ஜக்காத்து கொடுக்கணும். அந்த பெண்ணிட்டே வசதி இருக்கிற அந்த பெண்ணுக்கும் அவட சொத்துக்கள் இருக்கிறது. அவருக்கு அவட வாப்பட போத்தாலே மாப்பிள்ளை போத்த கொடுத்ததை சேர்த்து வச்சு அந்த நிசாபு குறிக்கப்பட்ட கணக்கு ஒரு வருஷத்துக்குன்னு அவன் வேற கொடுக்கணும். மாப்பிள்ளை கொடுக்கணும்னு சொல்லி அவன் கொடுக்காம கேலாம். ஒவ்வொருத்தர சொத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஜக்காத்து கடமையாகும். எந்த அளவுக்கு என்றால் இப்போ ஒரு அநாத புள்ளை இருக்கிற தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவருடைய சல்லி அவருக்குன்னு சொல்லி பேங்க்கில் போட்டு வச்ச பேங்க்கில் போட்டு பட்டிக்குன்னு சொன்னாக்கா அந்த பிள்ளையிட முதல்ல இருந்தும் ஒரு வருஷத்துக்கு இருந்து அதுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். வலிகாரன் யாரோ பொறுப்பாளி அதுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ எந்த அளவுக்கு ஜக்காத்து கடமை கண்ணியமிக்க சகோதரர்களே, ஜக்காத்தின் அப்படியான ஒரு கடமை. ஜக்காத்து ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். சுன்னத்தான தர்மம் என்பது யாருக்கும் கொடுக்கலாம். ஜக்காத் வாஜிபான ஜக்காத்தை கொடுத்து முடிந்ததன் பின்னால அவங்களுக்கு சுன்னத்தான தர்மம் மேலதிகமாக கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோடி இருக்கிறவர், அவருக்கு 2.5 லட்சம் தான் கடமை, அவர் இன்னும் சேர்த்து கொடுக்குறாரு, அது கூட கொடுக்குற தர்மமாக ஆகிவிடும், சுன்னத்தான தர்மம். அதை ரமலானில் அதிகமாக கொடுக்கணும். ஜக்காத் என்பது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டியது. எந்த அளவுக்கு என்றால் உதாரணமாக ஜக்காத்தில் நிசாபை சொல்வதாக இருந்தால் தங்கமாக இருந்தால் தங்கம் 10 பவுன், அதாவது 87 கிராம். 87 கிராம் இருந்தால் இப்போ 80 கிராம்னா 10 பவுன், 10.5 கிட்டத்தட்ட 10.5 பவுன் இருந்தனக்கா அவர் அதை கணக்கு பார்த்து அதுக்கு கொடுக்கணும். அதை 40 ஒன்று கொடுக்கணும். வெள்ளியாக இருந்தால் வெள்ளியை பார்க்கணும் சொன்னாக்கா 595 கிராம், 595 கிராம் இருந்தால் அதில் 40 ஒன்று கொடுக்கணும். இப்போ அதை பார்த்து தான் எங்களோட பணத்தையும் எடுக்கணும். எப்படின்னு கேட்டால் வெள்ளியினுடைய நிசாப் 595 இப்போ வைத்து கொண்டிருக்கிய இதில் பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் ஜக்காத்து கொடுக்காண்டிக்கு பார்த்தா சரி,
இப்போ கிட்டத்தட்ட 595 கிராம் வெள்ளி வாங்குறதாக இருந்தால் 4.25 லட்சம். அவங்களோட ஊரில் தங்கம் வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் நாங்களும் கேட்டுக்கொள்ளணும். அப்போ அந்த வெள்ளியை கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 595 கிராம் என்றால் 4.25 லட்சம், 5 லட்சத்துக்கு மேலே தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் இருந்தால் சக்காத்து கடமையாகும். 5 லட்சம் இருந்தால் ஒரு வருஷத்துக்கு இருந்தால் பேங்க்கில் போட்டு வச்சாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட சரி வியாபாரம் செய்வதற்கு கொடுத்திருந்தாலும் சரி, அப்போ அதை ஒரு வருஷம் ஆயிருந்தா, அரபு கணக்கு தான் வருஷம் பார்க்கணும், இங்கிலீஷ் கணக்குக்கு இல்லை. இப்போ போன ஜனவரி 30 கொடுத்தேன்னு சொன்னாக்கா, இப்போ நான் ஒருத்தட்ட 5 லட்சம் பணம் கொடுத்து போன ஜனவரி 30 இந்த ஜனவரி 30 ஆகாது, நான் கொடுத்த அந்த வருஷத்தில் டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு இவருக்கு ஒரு வருஷம் ஆகிடும். ஏன் அரபு கணக்குக்கு இங்கிலீஷ் கணக்குக்கு 365 காணால், ஒரு 365 காணால், 365 நாள்னு வைங்களேன். அரபு கணக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் குறையும் ஒரு வருஷத்துக்கு. 11 நாள் குறையும் 365 சொன்னாக்கா, அப்போ 354 நாள், அப்படியா? 11 குறைஞ்சா 365 இல்லை, 354 நாள். அப்போ 11 நாள். ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 33 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதர் அரபு கணக்குக்கு அவர் 34 வருஷம் ஆகும். இங்கிலீஷ் கணக்குக்கு 33 வயசு என்றால் ஒருத்தருக்கு, அவருக்கு 34 வயசு அரபு கணக்குக்கு. 66 வயசு வாழ்ந்தேன்னு சொன்னாக்கா அரபு கணக்குக்கு அவருக்கு 68. இப்படி நாள் அரபுல நாள் குறைச்ச. அப்போ இப்போ இந்த அரபு கணக்கு படி ஒரு வருஷத்துக்கு இப்போ போன முஹர்ரம் தலைப்புறையில இருந்து இந்த முஹர்ரம் தலைப்புறை வரங்காட்டு அவரோட அந்த பணம் இருந்த 5 லட்சம் பணம் இருந்தேன்னு சொன்னாக்கா அவருக்கு அந்த ஜக்காத்து கொடுக்கணும். இப்படி கணக்கு பார்த்து கொண்டா சரி. அப்போல வியாபார சரக்கு, வியாபார பொருட்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும். இப்போ ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாரு, போன முஹர்ரத்தில் அவர் ஒரு 1 லட்சம் போட்டு வியாபாரத்தை தொடங்கினார். 1 லட்சம் தான் தொடங்கினார். அவர் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ஆண்டு 1 லட்சம் மீனனுக்கு கொடுக்க தேவையில்லை, 5 லட்சம் ஆகிட்டு ரபியுல் அவ்வல். அப்போ இந்த வார ரபியுல் அவ்வலுக்கு அவருக்கு எப்போ அந்த நிசாபு குறிக்கப்பட்ட அளவு, நிசாப் என்றால் குறிக்கப்பட்ட அளவு, அந்த 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்சம் எப்போ 5 லட்சம் ஆகிறதோ அந்தேலிருந்து 5 லட்சம் ஆனதில் இருந்து அவர் அடுத்த வருஷம் ஆண்டும் பார்க்கணும். அடுத்த வருஷமான அந்த பணம் இருந்துன்னு சொன்னாக்கா 5 லட்சத்துக்கு கூடிக்கொண்டு தான் போன பணம். இப்போ அடுத்த வருஷம் 50 லட்சம், 50 லட்சத்துக்கும் சக்காத்து கொடுக்கணும். ஸ்டோக்கில் பாக்கு நேத்தையில் எப்போ ஒரு நாள் பார்த்து அந்த ஸ்டோக்கை வச்சு இப்போ சக்காத்து கொடுக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணும். நீங்கள் பார்த்து உங்களோட மன திருப்திக்கு நீங்கள் கொஞ்சம் கூட கொடுத்தா உங்களுக்கு நல்லா பேணுதலுக்கு. தக்குவாண்டு அப்படித்தான் நாங்கள் பார்த்தேன்னு சாதாரணமாக பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒன்றும் முடுபாடலை. அப்படி இருந்தாலும் வார கணக்கை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க சக்காத்தை நீர்த்து வச்சு. அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சரி குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அது பெரிய குத்தக்கார். அதனால் பல பாதிப்புகள் ஏற்படும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், எங்களுக்கு நாங்கள் 2 பேரோட வாக்குறுதி கடையில் இருக்கிறோம். ஏன்னா ஷைத்தான் சொல்கிறான், இப்லீஸ் சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஷைத்தான யஅதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்களுக்கு ஃபக்ர வாக்கு தருவான். எப்படி? கொடுக்காத, கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுக்காத 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 கொடுத்தா குறைஞ்சிரும்னு சொல்லி அவன் ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான். ஆனால் இன்னல்லாஹ யஅதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا. அல்லாஹ் என்ன வாக்கு தருகிறான்? குடு, நான் கேரண்டி, நான் பொறுப்பு, நீ கூட அது குறையாது, உனக்கு இன்னும் தருவேன், என்ன மன்னிப்பு உனக்கு கிடைக்கும், உனக்கு இன்னும் மேலதிகமாக தருவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாங்கள் ஷைத்தான் சொல்கிறத எடுக்கிறதா அல்லாஹ் சொல்றதை எடுக்கிறதா? ஒரு நாளும் குறையாது. ஜக்காத்து என்று சொன்னால் லுகத்தில் லாங்குவேஜில் அந்த ஜக்காத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டால் அன்னமா, வளர்ச்சி, கூடிக்கொண்டே போகும். வளர்ந்தேன்னா இப்போ நான் இங்கே அப்படி பார்த்து இப்போ பணத்தை அடுக்கி வச்சிக்கி அந்த பணத்தால் எடுத்தால் குறையும் அந்த கட்டில் இருந்து. ஆனால் அதல்ல, வளர்ந்து கொண்டு போனால் அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்வான், அதில் அபிவிருத்தி ஏற்படுத்துவான், அதில் தீங்குகள் வரவாம அந்த பணத்தை காப்பாற்றுவான். அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஒரு நாளும் குறையும்னு நினைக்காங்கோ, நீங்கள் கொடுங்கோ என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தா மேலதிகமாக தருவான். கண்ணியமிக்க சகோதரர்களை, இவ்வாறு இந்த ஜக்காத்து என்பது, ஜக்காத்து என்றாலே பரிசுத்தம், வளர்ச்சி என்ற கருத்து தருகிறது. இப்போ நாங்கள் கொடுக்க அந்த எங்களோட பொருளை அல்லாஹ் தஆலா வளர்த்து கொண்டே போவான், கூட்டிக் கொண்டே போவான். அதே போல் பெண்களும் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெண் அணியக்கூடிய ஆபரணத்தை தவிர, அதான் போடு நகைகள் இருக்கிறதே. இப்போ ஒரு பொம்பளை போடுன்னா சாதாரணமான காதுப்பு போடுவா, காப்பு போடுவா, மாலை போடுவா. கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன்னு வச்சுக்கொள்வோமே, 15 பவுன் தான் நான் பாவிக்கிய என்றால் போட்டுக்கொண்டே இக்கோணும் என்று இல்லை. குளிக்கிய நேத்தைக்கு எந்த நேரத்துக்கு போட்டு, அதாவது அவள் எங்கேயாலும் போகிற நேரத்தைக்கு போடுக, கழட்டி வைக்க, அது பிரச்சனை இல்லை, போட்டுக்கொண்டே இக்கோணும். மொத்தமாக ஒரு பொம்பளை போடுன்னு சொன்னனாக்கா அப்படி தான் நகை போடுவா. 15 பவுன்
அந்த 15 பவுனுக்கு மேலதிகமான நகை என்ன சொன்னாக்கா அதில் கணக்கு பார்க்கணும். அவள் போடு பாவிக்கியத்தை தவிர பாவிக்கி அந்த கணக்கொண்டிக்கு அந்த கணக்கை தவிர மேலதிகமாக்கி அந்த நகை எல்லாத்தையும் கணக்கு பார்த்து இந்த 10.5 பவுனுக்கு மேலே இருந்தால் இதை விட்டுட்டு பார்க்கணும். பாவிக்கியத்தை விட்டுட்டு அதுக்கு மேலே இருந்தால் அவர்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதே போல் சில தங்கங்களை வாங்கி வச்சிருக்கிறாங்க பிஸ்னஸ் வியாபாரம் செய்வதற்கு, வெள்ளிகளை வாங்கி வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதே போல் வியாபார சரக்கு எதாக இருந்தாலும் இப்போ சிலவங்க வாகன பிஸ்னஸ் செய்கிறாங்க, வாகன வியாபாரம் செய்கிறதா இருந்தனாக்கா வியாபாரம் செய்கிறாங்க, வாகனத்தை வாங்கி கொண்டு விற்கிய இதுன்றா அதுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். சும்மா அதெல்லாம் அவரை தேல்விக்கு வாகனத்தை வாங்கி வச்சுக்க அவரை பயணத்துகளுக்கு அங்கே போத்து இங்கே போத்துக்கு பிஸ்னஸ் விஷயமா போகிறதா அந்த வாகனத்தை விற்கியல்ல நினச்சினா அதுக்கு கொடுக்க தேவையில்லை. வியாபார நோக்கத்தில் எது செஞ்சாலும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகிற பொருளில் ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும். அப்போ இப்படியாக ஒவ்வொன்றையும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னால் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு 5 லட்சம் பணத்தை ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் ஒருத்தருக்கு 5 லட்சம் பணத்தை கொடுத்துருக்கேன், போன முஹர்ரம் மாதம் கொடுத்தேன், இல்லை ரபியுல் அவ்வலில் கொடுத்தேன். வார ரபியுல் அவ்வலுக்கு அந்த 5 லட்சத்துக்கும் நான் கொடுக்கணும் ஜக்காத்து. ஏன் சல்லி அவருக்கு கொடுத்திக்கி அதுக்கு ஷாஃபி மதுஹபில் அந்த 5 லட்சத்துக்கும் நானும் கொடுக்கணும் ஜக்காத்து. அவர்கிட்ட அந்த 5 லட்சம் மீக்குது. அவர் எடுத்த ஒரு வருஷம் அவர் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு நிற்கிறார், என்னோட கடனுக்கு தான் இருக்கேன், என்ன கடன் 5 லட்சம் தரணும் அவர். ஆனால் அதே பணத்துக்கு அவரும் கொடுக்கணும் நானும் கொடுக்கணும். எந்த அளவுக்கு ஜக்காத்துடைய முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரே பணம் ஒரே 5 லட்சம் அவரும் கொடுக்கணும் நானும் கொடுக்கணும். ஏண்ட பணம் என்பதற்காக நான் கொடுக்கணும். ஒரு வருஷம் ஆகிட்டா அந்த பணத்தை அவர் எடுத்து ஒரு வருஷம் அவர்கிட்ட ஈக்கிறேன்னு சொன்னாக்கா அவரும் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இப்படி இமாம்கள் சட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஜக்காத்துடைய முக்கியத்துவம். அப்போ இதெல்லாம் பார்த்து நாங்கள் பேணி சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்கணும். மகிழ் இப்போ குறிப்பாக ஷேகுநாயகமாங்க இப்போ 2 வாரங்களுக்கு முன்னால் கொழும்பில் ஒரு கூட்டம் ஒன்று வச்சு அதில் முக்கியமானவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க, ஒரு கருத்தரங்கு ஒன்று வச்சாங்க. அதில் அவங்க ஒரு எப்படி ஒரு ஜக்காத்தை வசூலிச்சு ஜக்காத்து எல்லா ஊர்லேயும் இப்போ ஒவ்வொரு ஊரில் நபவியான்னு சொல்லி அட்லுகம்ம நபவியா, மல்வான நபவியா, காலி நபவியா இப்படியெல்லாம் மீக்கிறது அவங்க எல்லா. அதே போல் இப்போ மல்வானையில் கிட்டத்தட்ட 2002 ஒரு 20 வருஷமாக அங்கே நடக்கிறது. கோடிக்கணக்கில் அவங்க ஜக்காத்தை வசூலிச்சு கொண்டு அவங்க பெரிய பெரிய வேலையும் செய்கிறாங்க. அப்போ ஷேகுநாயகமாங்கோட ஆசை என்னான்டா எல்லா ஊர்லேயும் இப்படி சேர்த்து அவங்க ஜக்காத்து வசூலித்து அவங்க அப்படி ஐடியாக்கள் வச்சுக்கொண்டு நிற்கிறாங்க. எல்லாரும் நீங்கள் வளமை கொடுக்க இப்போ சிலவங்க நினைப்பாங்க நாங்கள் வளமை கொடுப்போம், அவங்க எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறாங்க, கொடுக்கும். சரி கொடுங்கோ. ஷேகுநாயகமாங்க எப்படி சொல்கிறாங்க, அவங்களோட கொடுக்கக்கூடிய ஜக்காத்தில் 25% 4ல் 1 பங்கு சரி அதுக்கு தர சொல்லு. நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறத கொடுங்கோ, உங்களுக்கு குறைஞ்சது 25% சரி அதுக்கு கொடுத்தேன்னு சொன்னாக்கா அவங்க பெரிய ஐடியாக்கள் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா ஜக்காத்தை சரியாக கொடுத்தால் ஏழைகள் குறைவாங்க. ஊரில் இப்போ அட்லாமத்தின் வைக்கோம் ஜக்காத்தை உரிய முறையில் கொடுத்தால் ஏழைகள் குறைவடைவாங்க. எப்படி ஒருத்தருக்கு ஒரு தொழில் வாய்ப்பை வச்சு செஞ்சு கொடுக்குறார், அவருக்கு சரியான ஒரு தொழில் ஒன்று அமைச்சு கொடுத்தா அடுத்த வருஷம் அவர் ஜக்காத்து எடுக்க மாட்டார், அவரும் ஜக்காத்தை கொடுக்க நிலைமைக்கு வந்துடுவார். இதுதான் இஸ்லாம். அப்படி இல்லாமல் சிலவங்க என்ன செய்வாங்க, 100 ரூபா தாள் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கொள்ளுங்க, 10 ரூபா தாள் கொஞ்சம் 10 ரூபாட பொடிச்சல்லி ஹோம் வச்சுக்கொள்ளுங்க, 20 ரூபா தாள் கோம் வச்சுக்கொள்ளுங்க. வீட்டுக்கு வர மிஸ்கிங்களுக்கு அவங்க ஜக்காத்து கொடுக்கணும் பேர் அதை கொடுக்காங்க, கொடுக்கலாம். இதனால் என்ன ஆகிறது, மிஸ்கிங்கள் கூடிக்கொண்டு போகிறாங்க. அந்த ஆஜியார் இன்றைக்கே அந்த 20 ரூபா தாள் தார, இன்றைக்கி 50 ரூபா தாள் தாரன்னு மிஸ்கின்களை நாங்கள் கூட்டு தான் இன்னும் நடக்குது. அவங்க அதே இடத்துல இருக்காங்க. பணக்காரன் ஆகிக்கொண்டே போகிற இன்னும் ஏழைகள் இன்னும் ஏழை ஆகிக்கொண்டே போகிற. இது எல்லாம் ஜக்காத்துடைய நோக்கம். ஜக்காத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா மக்கள் ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரில் வருகிறது, நீங்கள் ஜக்காத்தில் கொடுத்துக்கோங்க, ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஜக்காத்து எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் வைத்துருவாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஜக்காத்து கொடுக்குறவர் அவர் ஜக்காத்து பணத்தை எடுத்துக்கொண்டு திரி வாராம ஒவ்வொரு ஊரில் யாருக்கு கொடுக்குறதாருக்கு இந்த ஜக்காத்து எடுத்துக்கோங்கப்பா, இந்த ஜக்காத்து எடுத்துக்கோங்கப்பான்னு சொல்லி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நேற்று கொள்ளாந்து இந்த எடுத்து இப்போ இன்றைக்கு எனக்கு வசதி வந்துட்டேன், இன்றைக்கு என்னால் எடுக்க இயலான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஒவ்வொரு ஊராக போவார், யாருக்கு ஜக்காத்து எடுக்கக்கூடியவங்க ஒருத்தரும் இல்லை, எல்லாருக்கும் வசதி வந்துடும். இப்போ அப்படியான அந்த காலம் வரமோ நீங்கள் ஜக்காத்து கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ இந்த ஜக்காத்தினுடைய கடமை முக்கியமான ஒரு கடமை. நாங்கள் ஏண்டிய மட்டுக்கு நாங்கள் அதுக்கு எங்களால் நாங்கள் கொடுக்கணும். அதே போல் நீங்களோட பொருள்கள் வியாபார பொருள்கள் அது ஒவ்வொன்றையும் கணக்கு பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த பொருளை கணக்கு பார்க்குற நேரத்தில் ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்க்கணும். என்னென்னா அதே நேரத்தில் இப்போ ஒரு வியாபார சாமனிக்கு சிலவங்க கேட்பாங்க, இது நாங்கள் வாங்கினது 100 ரூபாக்கு, விற்கியது 200 ரூபாக்கு,
நாங்கள் 100 ரூபாய்க்கு பார்க்குறோம் 200 ரூபாய்க்கு பார்க்குறோம் அப்படி பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஜக்காத்து அந்த கணக்கு பார்க்குற நேரத்தில் அந்த பொருளுக்குள்ள மார்க்கெட் ப்ரைஸுக்குமே எவ்வளோ பொறுமதி அதை பார்த்தா சரி. இன்ஷா அல்லாஹ் இதோட பயானம் முடிக்கிறவங்களுக்கு எய்த கேள்வியாக இருந்து அந்த முன்னுக்கு தாள் இருக்கிறது, அதில் எழுதி கேட்டால் இன்ஷா அல்லாஹ்க்கு பதில் அளிக்கிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்களுடைய குறைகளை மறைப்பானாக, நாம் கைபிடித்த மஷாயிஹ்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. அதே போல் எங்களில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வசதி வாய்ப்பை, அதே போல் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளே இந்த எக்ஸாமில் ஓலெவல் எக்ஸாம் எழுதுவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையில் சித்தி அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. அதே போல் அந்த பிள்ளைகளை எங்கள் சமூகத்துக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் அதே போல் உலக முஸ்லீம்களுக்கும் பிரயோசனமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அதே போல் எங்கள் அனைவருடைய ஹாஜத்திலே நிறைவேற்றி தந்தல்வாயாக. இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாக்களித்த அந்த புனிதமான இந்த எதிர்வரக்கூடிய ரமலானிலே அல்லாஹ் வாக்களித்த அந்த ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் மித்கும் மினன்னாரையும் பெறக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் ஒரு கேள்வி இல்லை, ஒரு வேண்டுகோள் உண்டு. அதாவது பெண்களுக்கான ஹிஸ்பு மஜ்லிஸ் அமீனியா மதரசாவில் லுகர் தொழுகையை தொடர்ந்து இடம்பெறுகிறது. அப்போ இதை பற்றி குர்ஆன சிறப்பை பற்றி சொல்லி குர்ஆன சிறப்பு எவ்வளோ இருக்குது இன்ஷா அல்லாஹ் ஷேனாயமா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலே இந்த ரமலானில் எங்களோட மௌலைமார்களை போய்த்து பயான் பண்ண சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் எங்களோட ஆன்சைமாரை ஒவ்வொரு ஊருக்கும் போய் சொல்லிக்காங்க. அவங்க வருவாங்க, இர்ஷாத் மௌலவி மற்ற மௌலைமார் அவங்க ஒவ்வொரு ஊருக்கு போய் சொல்லிக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க குர்ஆன சிறப்பு என்பது குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லும்போது குர்ஆன் ரமலான் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ஏண்டிய மட்டும் நீங்கள் குர்ஆனை ஓதுற அதிகமாக்குங்க. ஹிஸ்புக்கு வாடுறது, அதே போல் தெக்கியால் ஹிஸ்புக்கு வாடுறது, வீட்டுகளில் குர்ஆன் ஓதுறது, பிள்ளைகளை குர்ஆன் போன எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு பிள்ளைகள கையில் குர்ஆனை கொடுங்க. ரமலான் மட்டுமல்ல எல்லா காலத்தையும் அப்படித்தான் செய்யணும். விசேஷமாக ரமலானில் பிள்ளைகளை நீங்கள் வீட்டிலையும் வச்சுக்கொண்டு ஹிஸ்பு மாதிரி குர்ஆனை ஓத வச்சு நீங்கள் ஓதி அவங்களுக்கு கேட்க சொல்லி அவங்க ஓதி நீங்கள் கேட்க சொல்லி குர்ஆனோடே தொடர்புடுவாங்களே இருங்க. முக்கியமாக தாய்மார்கள் இந்த ரமலான் வந்துட்டால் பெண்கள் நினைக்கியாங்க ரமலான் அவங்கள ரமலான் வரும்போதே அவங்களோட யோசனை கஞ்சி ஆக்கியதும் ஷஹருக்கு ஆக்குவதும் அதெல்லாம் செய்யணும் தான். அதோடு நீங்கள் அமல் செய்யறதுக்கு தவறு விட்டுறாங்க. கூட அமலில் இருங்க. நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சுக்கொண்டு வாயால் செலமாத்து சொல்லலாம், திக்ரு செய்யலாம். அந்த நீங்கள் அமல்களை நீங்கள் செஞ்சு வாங்க. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஜக்காத்து பணத்தால் எனது பிள்ளைகளுக்கும் எனது உறவினர்களுக்கும் கொடுக்கலாமா? உறவினர்கள் என்றால் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. அதாவது ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கதாக இருந்தனக்கு அவங்களோட பிள்ளையோட பேர பிள்ளை அவங்களுக்கு கொடுக்கலாம். உறவினர்கள் என்றால் தூரத்து சொந்தக்காய், அதாவது இவர் பார்க்குறல்ல அவங்கள. இப்போ நான் ஏண்ட செலவுக்கு உட்பட்டவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது. நான் தான் அவங்கள செலவழித்து பார்த்து கொண்டு நிற்கிய தாத்தா தங்கச்சி நானா தம்பி அப்படின்னு வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி இல்லாமல் அவங்க வேறு இருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு வாப்பாட வாப்பா அப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் மற்ற உறவினருக்கு கொடுக்கலாம். ஆனால் இவருக்கு யாரோட செலவு இவருக்கு கடமையாகிறது அவங்களுக்கு கொடுக்க முடியாது. மகன் அடுத்து என்னுடைய மகன் கடனாளியாக இருக்கின்றான், என்னுடைய சகோதரன் கடனாளியாக இருக்கின்றான். இப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஜக்காத்தை கொடுக்க வேண்டும்? மகனுக்கு கொடுக்க முடியாது, சகோதரனுக்கு கொடுக்கலாம். இவருடைய செலவில் அவர் இல்லாட்டி சகோதரனுக்கு கொடுக்கலாம். நான் என்னுடைய கடையை ஒவ்வொரு வருடமும் ஸ்டோர் எடுக்க மாட்டோம். பல வருடங்களுக்கு முன்பதாக எடுத்த ஸ்டோக்கை வைத்து ஒவ்வொரு வருடமும் அப்படி கொடுக்கலாமா? அது அப்படி கொடுக்கல, ஒவ்வொரு வருடம் பார்க்கணும். போன வேணும் ஜக்காத்து கொடுத்து அது போன வருஷத்தோட முடிஞ்சு இந்த வருஷத்துக்கு அலையாக பார்க்கணும். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு முதலேருந்து பார்க்க தொடங்க நான் முடிச்சு கொள்ளையிலும் அந்த அளவுக்கு பார்த்துட்டு கொடுக்கணும்.
அடுத்த கேட்டிக்கு நான் மற்ற என்னுடைய கடையில் 10 லட்சம் சாமான் இருக்கின்றது. ஒருத்தர் அவர்கிட்ட 10 லட்சம் ரூபா சாமான் நிற்கியான். நான் அதில் 7 லட்சம் கடன் கொடுக்க இருக்கின்றது. அப்போது நாம் எத்தனை லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும்? அப்படின்னா நான் 7 லட்சத்துக்கு ஜக்காத்து கொடுக்கிறதா 10 லட்சத்துக்கான சொல்லி கேட்டீங்க. ஜக்காத்து ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் கடையில் 10 இப்போ என்கிட்ட 10 லட்சம் ஜல்லி இருக்குது, கடையிலே சும்மாவோ 10 லட்சம் ஜல்லி இருக்குது என்கிட்ட, அதில் 5 லட்சம் கடனாக இருந்தாலும் நான் அந்த கடனை கழிச்சிட்டு பார்க்கல, மொத்த சல்லிக்கு பார்க்கணும். அதுக்கு அவங்களுக்கு 1 வருஷம் டைம் தந்திக்கு. இப்போ சல்லி வசதி வந்த உடனே கடன் கொடுக்க இந்த ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, 1 வருஷம் டைம் இருக்குது. அந்த டைமிங்க்கு காரணத்தை நீங்கள் கடனை அப்போ 1 வருஷம் ஆகும்போது கொடுத்துடணும். கடனை நீங்கள் 1 வருஷம், இப்போ உதாரணத்துக்கு போன ரமலானில் நீங்கள் கடன் எடுத்த 10 லட்சம், இந்த ரமலான் ஆகட்டுக்கும் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட 10 லட்சம் இந்த போன ரமலான் இந்த ரமலான் ஆகட்டும், உங்களுக்கு இந்த ரமலானுக்கு அந்த கடனை கொடுத்துட்டா சரி, அப்போ உங்களுக்கு ஜக்காத்து இல்லை. அப்படி இல்லாட்டு அந்த சல்லி நீங்கள் அதை கொடுக்கலாம். எனக்கு இந்த 1 வருஷமாக இந்த ரமலான் ஆன உடனே நீங்கள் அதுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். கடன் கடையில் ஸ்டாக் பார்க்குறது இன்னும் ஒரு வேலைக்கு. ஏன்னாண்டா இப்போ என்ன கடையில் 10 லட்சம் சாமான் நிற்குது, அதே போல் 5 லட்சம் எனக்கு வரத்துக்கு ஈக்கி, அப்போ 15 லட்சம், நான் 5 லட்சம் கொடுக்கறதுக்கு ஈக்கி என்று சொன்னால் அந்த கொடுக்கறதுக்கு ஈக்கியத்தை கழிக்கி இல்லை ஷாஃபி மதுஹபுடைய சட்டம். எப்படி நான் 15 லட்சத்துக்கும் பார்க்கணும். நீங்கள் கடனை 1 வருஷத்துக்கு மாகத்துக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவை என்ன உங்களுக்கு ஜக்காத்து அப்படி கொடுத்தனங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளையெல்லாம் அனுப்பிச்சா நீங்கள் இப்படி செய்யுங்க. ஜக்கா உங்களோட 1 வருஷத்துக்கு 1 வருஷமாக கடனை கொடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு கடன் எடுக்கலாம். அப்போ அதுலேருந்து நம்ம 1 வருஷமாகும் தானே கொடுக்கறதுக்கு, அப்படி செய்யலாம். ஆனால் கடன் ஜக்காத்தை வெளுத்தாட்டாது. ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் கடன் ஈக்கியத்தால் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி இல்லை. இப்போ நான் ஒருத்தருக்கு 1 லட்சம் ஜல்லி கொடுக்கறதுக்கு ஈக்கி, எனக்கு இன்னும் 1 லட்சம் ஜல்லி தரத்துக்கு ஈக்கி என்றால் எனக்கு வரத்துக்கு ஈக்கிய சல்லிக்கு சேர்த்து நான் பார்க்கணும். நான் கொடுக்கறதுக்கு ஈக்கியத்தை கழிக்கியல்ல. அப்படி தான் ஜக்காத்துடைய சட்டம். அப்போ இவர் இந்த கேள்வி பார்த்தனாக்கா 10 லட்சத்துக்கும் தான் பார்க்கணும், 10 லட்சத்துக்கும் கணக்கு எடுக்கணும். இப்போ அடுத்த கேட்டு இது பயானில் சொன்னது தான் திரும்ப கேட்டீங்க. எனக்கு பாவிப்பதற்கு வாழ்வதற்கு வீடு வாகனம் காணி தேவைக்கு அதிகமாக இருப்பதாயின் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? நீங்கள் அதாவது வியாபார நோக்கத்தில் வேங்கி வச்சிக்கின்னு மிளகுன்னு அப்புறம் விற்கும் சொல்லி வியாபார நோக்கத்துக்காக வேங்கி வச்சா அதுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாமல் அவங்களுக்குன்னு சொல்லி அவனோட பிள்ளைகளுக்குன்னு சொல்லி வாங்கி வச்சிக்கின்னு சொன்னால் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. அடுத்த ஏடிக்கு என்னுடைய ஜக்காத் பணத்தை நாம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஜக்காத்து 8 கூட்டத்துக்கு கொடுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா. சதகான்னு சொன்னால் இந்த இடத்துல தர்மம், கட்டாயமான தர்மம் ஜக்காத்து. இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராய் வல் மசாக்கீன். அதாவது ஃபுக்கரா சொன்னாக்கா பரம ஏழை, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, எந்த விதமான வரவும் இல்லை. வல் மசாக்கீன்னா ஏழை, அதாவது சாதாரணமாக அவரோட கொஞ்சம் வசதி இருந்தாலும் அவர் தேல்விக்கு போதா. இப்போ 1000 ரூபா தேல்வியான மனிதர் 900 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு, 500 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு. அதுதான் மிஸ்கீன் என்றது. பரம ஏழை ஏழை வல் ஆமிலின்னு அலைஹா. ஆனால் ஜக்காத்தை வசூலிக்கிறவங்க, ஜக்காத்தை வசூலிக்கிறவங்க. இப்போ இமாம் வசூலிக்க ஜக்காத்தை எடுக்கிறதுக்கு அனுப்பு, ஜக்காத்து கொடுக்கறதுக்கு அனுப்பு. அப்போ அவங்களுக்கும் ஒரு பங்கு போகணும். வசூலிச்சு அப்படி கூட்டு ஜக்காத்தாக கொடுத்தா தான் அப்படி அவர் வரும், அந்த வசூலிக்கிறவங்க வருவாங்க. வல் ஆமிலின்னு அலைஹா 3வது கூட்டம் ஜக்காத்தை வசூலிக்குவங்க. வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்க இஸ்லாத்தில் இன்னும் தரிபாடாக நிலையாக ஈப்பதற்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்கள அப்படியே கையுற்று இல்லை, அவங்கள நாங்கள் கொடுத்து அவங்களை இன்னும் ஸ்ட்ராங் படுத்தணும். அவங்களால இன்னும் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க போய் பாரு, நான் இஸ்லாத்துக்கு போன பிறகு என்னை எவ்வளோ கவனிக்கியாங்க, எவ்வளோ எனக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களால இன்னும் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு கேளும். அப்போ அந்த இஸ்லாத்துக்கு புதுசாக இஸ்லாத்தை ஏற்றவங்க. அதுபோல் வல்ல காரிமீன், கடன்காரர், கடன் எடுத்தவங்க இருக்கிறாங்க. கடன் எடுத்து இங்கே பெங்கில் வைத்துக்கொண்டு லோன் எடுத்துக்கொண்டு கெட்டுக்கொள்ள இல்லாமல் தவிக்கும் அவங்கள இல்லை, அது ஹராத்தில் வைத்து புரிந்தவங்கள இல்லை. அப்படி இல்லாமல் தேல்விக்கு கடன் எடுத்தவங்க, ஹலாலான முறையில் அவங்க கடன் எடுத்து அவங்க தேல்வி கற்று அது ஊடு கட்டத்துக்கு எடுத்தாலும் சரி, ஏன்னா முக்கியமான அவங்க அத்தியாவசிய தேல்வி கடன் பெற்றவங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் கடன்காரர். அதுபோல் வஃபிர் ரிகாப், அடிமைகள். அடிமைகள்னு சொன்னாக்கா அவங்க இப்போ உலகத்தில் இல்லை, எங்கேயும் இல்லை. இப்போ அடிமைகள் என்றது உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை, சும்மா அடிமைகளுக்கு கொடுக்கல. நீங்கள் இவ்வளோ தந்தால் அவங்கள உரிமை விடலாமல் எஜமான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவருக்கு அந்த பணத்தை கொடுத்து அவரை கலட்டுறது,
வஃபி சபீல் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறவங்க இயலாத கூட்டம். அல்லாத போர் யுத்தங்களுக்கு இஸ்லாமிய யுத்தங்களுக்கு பங்கு பெற்றவங்க அவங்களும் ஸ்ரீலங்காவில் இல்லை. வபினி சபீல் அதே போல் வபினி சபீல் நினச்சானாக்கா இந்த பாதையில் போகிறவங்க ஒரு ஊரில் இருந்து எங்களோட ஊருக்கு இப்போ எங்கேயோ இந்த கொழும்புலேருந்து வரவங்க காலிக்கு போகிறாங்க, அட்லாமத்து வந்துட்டு போகிறாங்க, வந்து கொஞ்சங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் அங்கே போகணும், அங்கே போகிறதுக்கு வந்த வசதி அந்த மாதிரியான தேவையான பிரயாணங்களுக்கு போகிறவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுக்கும். இவங்க தான் 8 கூட்டம். இந்த 8 கூட்டத்துக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். அதே போல் சிலவங்க இலங்கைக்கு ஜக்காத்து பணத்தால் அரிசி சில்லறை சாமான்கள் கொடுக்க முடியுமா? அப்படி இல்லை, சாமான் கொடுக்கல, பணமாக தான் கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்குறவங்க சிலவங்க பள்ளி கட்டத்துக்கு கொடுக்குறாங்க ஜக்காத் சொல்லியா, பள்ளி கட்டத்துக்கு ஜக்காத்து கொடுக்கலாம், தெக்கியா வேலைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். ஜக்காத்து பணம் வந்து இந்த 8 கூட்டத்துக்கு தான் கொடுக்கணும். தெக்கியாலைக்கிய மோதீன் தெக்கியாலைக்கிய மௌலவி மாறு தெக்கியாலை வேலை அப்படி அவர் எளிய மனுஷர் இல்லாட்டி இந்த 8 பண்பிலையும் ஒரு பண்பில் அவருக்கு கொடுக்கலாம். மத்திச்சமாக இருந்தாலும் அவர் தெக்கியா வேலை கெட்டுமான வேலைக்கு தெக்கியா வேலை பள்ளி கட்டத்துக்கு கஞ்சி ஹாய்க்கத்துக்கு அதெல்லாம் ஜக்காத்து பணத்தால் கொடுக்கலாம். அந்த அதுகளை வந்து சதக்கம் மேலதிகமாக தர்மம் சுண்ணத்தான சதக்காலிந்து கொடுங்க. அப்படி கொடுக்கறதுக்கு அரிசிகளை வாங்கி கொடுக்கறது, சீனியை வாங்கி கொடுக்க, பருப்பை வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் செய்யலாம். சில்லறை சாமான் கொடுக்கறது அதெல்லாம் நீங்கள் சுண்ணத்தான தர்மத்தால் கொடுங்க, சதக்கா சல்லியால் கொடுங்க. அது ஜக்காத்து பணத்தால் கொடுக்கலாம். அது ஜக்காத்து பணம் அப்படி கொடுத்தா ஜக்காத்தாக நிறைவேறாது, சுண்ணத்தான சதக்காவாக தான் சேரும். அதெல்லாம் கேட்டிக்க கஞ்சி காய்க்கிறது வித்திரியா இதுக்கு கொடுக்க அதெல்லாம் அப்படியே இல்லை. அதெல்லாம் வந்து நீங்கள் சுண்ணத்தான தர்மம் அதெல்லாம் கொடுக்கணும். அடுத்து வந்து தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்ததன் பின் அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியுமா? ஆனால் நாங்கள் எங்கள்ட பிள்ளைகள்ட ஆம்பளைஞ்சாலும் பொம்பளைங்க அவங்களுக்கு ஆம்பளைகளுக்கு கொடுக்கல, பொம்பளைகளுக்கும் அப்படி குடிக்க நல்லமில்லை. அப்படி கொடுத்தானுச்சுன்னா அவங்களோட அதுக்குள்ளேயே தான் சளி சுற்றிக்கும். அப்படி அதாவது மகள் இருந்துச்சுன்னா மகள் அவங்களுக்கு நல்லாவே கஷ்டம், தின்னத்தில்லை, மருமகன் தொழில் அப்படி இருந்துச்சுன்னா இனி அது அந்த நிலைமைக்கு தங்கடம் மெயின் அந்த மாதிரி நேரத்தை கொடுக்க. அப்படி இல்லாமல் பிள்ளைகளுக்கு கொடுக்காமிக்கி தான் நல்லா. ஜக்காத் பணத்தை பதில் பொருளாக கொடுக்க முடியுமா? தொழிலுக்காக அது கொடுக்கலாம். ஜக்காத்து எப்படியோ ஜக்காத்து சொல்லி ஒருத்தர் கொடுக்குன்னே தெரியல, நீ இதால் தொழில் தான் செய்யணும் அப்படி சொல்லி ஷரத்து போட்டு கொடுக்கல, அவருக்கு கொடுக்கு இல்லாட்டி தொழில் வாய்ப்பு செஞ்சு கூட்டு ஜக்காத்தில் செஞ்சு கொடுக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு நாங்கள் சல்லியை கொடுத்தா நீ தொழில் ஒன்று செய்யணும் சல்லி கொடுத்தாலும் அவர் எடுத்தவருக்கு தொழில் செய்தே கட்டாயம் இல்லை, அவருக்கு அவரோட தேல்வைக்கு பணத்தை செலவழிக்கலாம். தொழில் செய்கிறன்னா தொழில் செய்யலாம், இல்லை வேறு தேல்வைக்கு பணத்தை செலவழிக்கலாம். சிறுவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கல. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவங்களோட வழிகாரர்கிட்ட கொடுக்கணும். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலும் அதை அவங்களோட பொறுப்பாளர்கிட்ட தான் கொடுக்கணும். சில கேள்விகள் வந்து விலங்கு இல்லை என்னண்டு. ரெண்ட்டு கொடுக்கும், ரெண்ட்டு வாகனத்துக்கு எல்லாம் அந்த வாகனத்தை எடுத்து ரெண்ட்டு ஒரு வருஷத்துக்கு இருந்தால் கொடுக்கும். சிலவா இதை அதுதான் சின்னவங்களுக்கு ஜக்காத் சின்னவங்களுக்கு கொடுக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கல. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அவங்களோட வழிகாரருக்கு அவங்கள்ட்ட தான் போய் கொடுக்கணும். சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா அந்த சொத்து சின்ன பிள்ளைகள் கையில் கொடுத்தாலும் அது வழிகாரர் எடுத்து பொறுப்பான வேலை செய்வாங்க, பொறுப்பாளர்.
சில கேள்விகள் வந்திக்கு அது நான் செல்லல, நேரம் போகுது. அது ஏற்கனவே பயானில் சொன்ன விஷயங்கள் தான். மற்ற வாகனம் எடுத்து வாகனத்தை ரெண்ட்டுக்கு கொடுத்திருக்கீங்க, அந்த ரெண்ட்டுக்கு கொடுக்கணும், வாகனத்துக்கு இல்லை. இப்போ வாகனத்தை வாங்கி அதால் ஹையர் ஓடிய ரெண்ட்டுக்கு கொடுக்க அப்படி கொடுத்தனுச்சுன்னா அந்த ரெண்ட்டை சேர்த்து பார்த்து இந்த குறிப்பிட்ட கணக்கு வந்துனுச்சுன்னா வருஷத்துக்கு அந்த ரெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும், அந்த வாகனத்துக்கு இல்லை. வாகனத்துக்கு கொடுக்க தேவையில்லை, வாகனத்தில் பொறுமதிக்கலை, அந்த வார ரெண்ட்டை கணக்கு பார்த்து அந்த ஒரு வருஷத்துக்கு அது கணக்கு பார்த்து கொடுத்தா சரி. அதுபோல் தான் இப்போ சிலவங்க மாதம் சல்லி சம்பரிக்கவங்கிக்கு அவனுக்கு 1 லட்சம் மாதம் கிடைக்கிச்சுன்னா அவனுக்கு 50,000 தான் செலவழியுது. மற்ற 50,000 அவங்க சேர்த்து வந்து அதனால் 5 லட்சம் ஆகிட்டு அது ஒரு வருஷத்துக்கு ஈக்கி என்ன சொன்னாக்கா அவங்களுக்கும் வந்து அந்த அந்த ஒரு வருஷத்துக்கு இருந்தால் அந்த சல்லி அவங்களுக்கு தேவை போக மிச்சம் சல்லிக்கு அது ஒரு வருஷத்துக்கு இருந்தால் அந்த குறிப்பிட்ட அளவு அந்த 5 லட்சத்துக்கு மேலே இருந்ததுனாக்கா அதுக்கு கொடுக்கணும். அதே போல் என்னமோன்னு கேட்டிக்கு ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு கடன் தரைக்கு ஒருத்தர் வந்து 1 லட்சம் எனக்கு கடன் தரைக்கு, சரி நீ என்ன 1 லட்சம் நீ கடன் தர நீ ஜக்காத்தை வச்சுக்கோன்னு சொல்லிடுமான். அப்படி செல்லத்துக்கு இயலாம். அதை கடனை எடுத்துட்டு நாங்கள் அவருக்கு கொடுக்கணும். கடனை தந்த பிறகு நாங்கள் ஜக்காத்தை நீயத்தை வச்சு கொடுக்க தர வேண்டிய சல்லியை வந்து நீ அப்போ ஜக்காத்தா வச்சுக்கோன்னு செல்லத்துக்கு இயலாம். அப்படி செய்யறதுக்கு இயலாம். இல்லாட்டி அதே போல் தான் கொஞ்சம் இப்போ 1 லட்சம் தரத்துக்கு ஈக்கி அவர்கிட்ட நான் சொல்லி நீ 90,000 தந்தா போ, மற்ற 10,000 நீ ஜக்காத்தா வச்சுக்கோண்டு அப்படி செல்லத்துக்கு இல்லை. அதை நாங்கள் எடுத்துட்டு 10,000 சொல்லி எடுத்துட்டு அதால் கொடுக்கு. அப்படி இல்லாமல் அதை அப்படி கழிச்சுடத்துக்கு இயலாம். ஜக்காத் பணத்தினை குறிப்பிட்ட வேலையை செய்யுமாறு கூறி கொடுக்க முடியுமா? ஜக்காத்தை கொடுத்துட்டு இதா நீ கரண்ட் பில் கட்டு, லைட்டு பில் அந்த தண்ணி பில் கட்டு சொல்லி அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் அவர் செய்கிற அது அவர் செய்யலோ செய்யாட்டி நீ தண்ணி பில் கட்டல சொல்லித்தான் திருப்பி இருக்கல. அவர்கிட்ட நாங்கள் பணத்தை கொடுத்து அவர்கிட்ட மில்க் அது அவருக்கு சொந்தம், அவருக்கு வேண்டிய செய்யலாம். ஷீட்டுக்கு ஜக்காத்து கடமையாகுமா? ஷீட்டுன்னு அந்த ஷீட் போடு அதான். உதாரணமாக 50 லட்சம் ஷீட்டு எனக்கு முதல் ஷீட்டு, ஏனைய 9 ஷீட்டுக்கும் 45 லட்சம் கட்ட வேண்டும். இவ்வாறான நிலையில் ஜக்காத்து அதாவது ஷீட்டுக்கு கிடைச்ச ஷீட் போடு கூடுமா கூடாது அது வேறு. அப்படி இஸ்லாத்துக்கும் அந்த ஷீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி சல்லி ஷேக்குன்னு நோக்கத்தை அப்படி செஞ்சாலும் இப்போ 50 லட்சம் எனக்கு கிடைச்சிட்ட ஷீட்டில் 50 லட்சம் கிடைச்சால் அடுத்த வருஷம் காட்டும் அந்த 50 லட்சம் மீதாக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மாதம் 5 லட்சத்தில் ஷீட்டுனுங்களே. இப்போ நான் இந்த மாதம் 5 லட்சம் கொடுத்தீக்கி, இந்த முஹர்ரத்தில் இந்த ரமலானில் 5 லட்சம் கொடுத்தீக்கி, போல் ஷவ்வால் 5 லட்சம் கொடுக்கு, அப்படி பார்த்து வந்தால் 2 வருஷம் போகிற ஷீட்டுனுங்களே. இப்போ நான் அந்த போன ரமலானில் இருந்து அடுத்த வருஷம் ரமலான் ஆங்காட்டும் நான் எவ்வளோ கட்டிக்கியோ எனக்கு சல்லி எவ்வளோ அவர்கிட்ட இஷ்டோக்கியோ அந்த சல்லிக்கு நான் கொடுக்கணும். அந்த சல்லி சேர்த்துவார் அவர்கிட்ட அந்த சல்லி தான் அந்த சல்லிக்கு அவரும் கொடுக்கணும். அது மாதிரி இப்போ சிலவங்க கேட்பாங்க, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைட இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட வந்து இப்போ நகைக்கு எப்படி ஒரு 50 லட்சம் பொறுமதியான நகைக்கு, 1 கோடி பொறுமதியான நகைக்கு என்ன சொன்னாக்கா, இந்த வருஷம் நாங்கள் 10 வருஷமாக கொடுக்கல, 10 வருஷமாக கொடுக்கல, இப்போ கொடுக்க போகிறா எப்படி கொடுக்கன்னு சொன்னாக்கா, அதை நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு சொன்னாக்கா, நீங்கள் 10 வருஷமாக கொடுக்கல, அப்போ பெஸ்ட் வருஷத்துக்கு 1 கோடிக்கு கொடுக்கணும், அப்போ 2.5 லட்சம். அடுத்த வருஷத்துக்கு 1 கோடிக்கு கொடுக்க தேவையில்லை, கொடுக்காத 2வது வருஷம் மீக்கி அது நீங்கள் வந்து 97 லட்சத்துக்கு தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பெஸ்ட் வருஷம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் 2.5 லட்சம் குறைஞ்சிருக்கே, அப்போ 97 லட்சம், அதுக்கு பிறகு 95 லட்சத்துக்கு அப்படி குறைஞ்சி வரும். அப்படி கொடுத்துட்டா சரி. அடுத்தது வந்து ஒருவர் ஜக்காத் கொடுக்கும் அளவிற்கு வசதி இருந்தும் திடீரென அனர்த்தம் காரணமாக சரியா விளங்கு அனர்த்தம் காரணமாக அப்படி எக்கும் கொடுக்கலாம். அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அனர்த்த வேலைகளுக்கு அது கொடுக்க குத்தமில்லை. வசதி அந்த இப்போ வீடுகள் இழந்தவங்க அப்படி அவங்க தேவை அப்படி கொடுத்தாலும் சரி, இப்படி அதுவும் ஜக்காத்தாக ஆகும். இன்னொரு கேள்விக்கு தெளிவில்லை. அதாவது கூட்டு ஜக்காத்தை சேகரிக்கக்கூடியவர்
எவ்வளவு காலத்திற்குள் வெளியாக்கப்பட வேண்டும். ஜக்காத்து சேகரிச்சுன்னு சொன்னாக்கா அது இப்போ நாங்கள் எங்களோட ஜக்காத்தை அந்த உரியவங்கள்ட்ட கொடுத்துட்டேனாக்கா எங்களோட பொறுப்பு முடிஞ்சு. சரி, எங்களோட பொறுப்பு முடிஞ்சு. இப்போ நாங்கள் ஜக்காத்து இப்போ வசூலிக்க கேட்டு வரோம், நாங்கள் ஜக்காத்து கொடுத்தால் எங்களோட கடமை முடிஞ்சு. பங்குடுவங்க அதை அவங்களோட கடமை அவங்க செஞ்சுக்கொள்வாங்க. அவங்க உரிய முறையில் கொடுக்காட்டியும் எங்களோட பொறுப்பு, நாங்கள் தவறில்லை, நாங்கள் கொடுத்துட்டேன் தானே, அதுலேருந்து நாங்கள் கலன்று. சரி, அதுலேருந்து நாங்கள் கலன்று, அது அவங்க பொறுப்பு. நாங்கள் கேட்டு ஜக்காத்தை வசூலிக்கவன்ட்ட ஜக்காத்தை கொடுத்து அந்த இமாமோ அனுப்பின ஆளோ வந்தால் அவங்கள்ட்ட நாங்கள் ஜக்காத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னாக்கா எங்கள்கிட்ட கடமை முடிஞ்சு நாங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றவங்களாகவும், அது மற்றது வந்து அவங்களோட பொறுப்பு, அதை எங்கள்கிட்ட கேட்கப்பட மாட்டாது. லாஸ்ட்டாக கேள்வி இதோட நீ பாட்டு இல்லாட்டிங்க சொபஹாங்காட்டும் வந்து கொண்டே. மற்ற ஜக்காத்து கொடுக்கப்பட கூடாதவர்கள் தடுக்கப்பட்ட 5 கூட்டத்தினர்கள் யார்? அப்படி என்ன இல்லை, இப்போ ஜக்காத்தில் இந்த 8 கூட்டத்தின் தவிர வேறு யாருக்கு ஜக்காத்து கொடுத்தாலும் அவங்க கொடுக்க தடுக்கப்பட்டவங்க தான், அது ஜக்காத்து கூடாது. சரியா? அம்மா தௌஃபீக் இல்லா பில்லா அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்ததாக நன்றி உரை நிகழ்த்துவதற்காக ஆசிரியர் இஸ்தகின் முஹம்மது அவர்களை அன்பு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நபவியா இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தினால் தொடர்ச்சியாக மாதாந்தம் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் இந்த மாதாந்த மஜ்லிஸ் தொடரினை சிறப்பாக நடத்துவதற்கு வாய்ப்பளித்த வல்லோனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இவ்வாறான சிறப்பு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு பிரதான காரண கருத்தாவாக இருக்கின்ற எங்களுடைய சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அன்னவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய தினம் இந்த சிறப்பு பயான் நிகழ்ச்சியினை நிகழ்த்திய, அதே போன்று இங்கே கேட்கப்பட்ட எல்லா வினாக்களுக்கும் சிறப்பான முறையில் தெளிவினை வழங்கிய காலி முஸ்தஃபவியா அஹ்லுசுன்னா அரபுக் கல்லூரியின் உதவி அதிபரும் காலி முஸ்தஃபவியா மகளிர் அரபுக் கல்லூரியின் அதிபரும் அட்டுலுகம அல் அமீனியத்துல் இஸ்லாமியா மகளிர் அரபுக் கல்லூரி, அதே போன்று பேருவல சைதியத்துல் இஸ்லாமியா மகளிர் அரபுக் கல்லூரி என்பவற்றின் அதிபராகவும் கடமையாற்றும் மதிப்புக்குரிய மௌலவி ஜரூக் ஆலிம் முஸ்தஃபவி அவர்களுக்கு நபவியா இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா. அதே போன்று இந்த பயான் நிகழ்ச்சியினை சிறப்பாக நடாத்துவதற்கு காரணமாக அமைந்த அட்டுலுகம காதிரியத்துன் நபவியா தக்கியா மதிச்சமார்களையும், அதே போன்று நபவியா இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்தின் வாலிபர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்தி கொண்டு, அதே போன்று இந்த பயான் நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து நற்பயன் அடைந்த முரீதீன்கள், முஹிப்பீன்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.